Hi friends, welcome to Conquest Hindi News Analysis dated 7 September 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் இந்தியா ஈரான் டிஸ்கஸ் ஆப்கான் பீஸ் ப்ராசஸ். சரி, ஏன் திடீர்னு இந்த ஆர்டிகல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே 2-3 நாளா எஸ்சிஓட டிஃபென்ஸ் மினிஸ்டீரியல் மீட் மாஸ்கோல நடந்துட்டு இருந்தது அப்படின்னு பத்தி பேசியிருப்போம். இந்த மாஸ்கோ மீட்டிங் முடிஞ்சு இப்போதைக்கு இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இந்தியா வந்துட்டார். இந்தியா வர வழியில ஈரான்ல வந்துட்டு he had a discussion with his ஈரானோட கவுண்டர் பார்ட்டோட என்ன மாதிரி நம்ம ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு நடுவுல பைலேட்ரல் கோஆபரேஷன்ஸ் இருக்கு, இது எப்படி நம்ம வந்துட்டு இன்னும் முன்னே எடுத்துட்டு போலாம், பிளஸ் நம்ம நாட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ், நெய்பரிங் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இஷ்யூஸ் என்னென்ன, எப்படி ஆப்கானிஸ்தான்ல பீஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும் அப்படிங்கறத பத்தி இவங்க பேசியிருக்காங்க. பிளஸ் ஈரான் இந்த ஒரு பர்டிகுலர் செஷன்ல புரோட்டோகால மீறி சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா வந்துட்டு இந்தியால சில இடத்துல மைனாரிட்டிஸ்க்கு வந்துட்டு ஜாஸ்தியாக பிரச்சனை வர மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இந்தியால எவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற இஷ்யூவை வந்துட்டு இந்தியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரோட பேசியிருந்திருப்பாரு. See, when you take India and Iran அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டா இருக்கட்டும், சிவிலைசேஷனல் வைஸ் டைஸ் வந்துட்டு இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இருந்தே இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் ஈரானை பத்தி எப்பயுமே சொல்லும் போது ஈரான் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அப்ப இந்த எஸ்சிஓ அப்படிங்கிற மீட்டிங்ல ஈரான் இஸ் அன் அப்சர்வர் ஸ்டேட்டஸ். நம்ம வந்துட்டு 8 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னு பார்த்திருந்தோம். அதுல அதுக்கப்புறமாட்டி மீத இருக்கக்கூடிய 4 மெம்பர்ஸ் கிட்ட they are observer மெம்பர்ஸ். அதுல ஒண்ணு வந்துட்டு ஈரான். சரி, என்ன ஈரான் திடீர்னு ஏன் இந்த பர்டிகுலர் முஸ்லிம்ஸ், மைனாரிட்டி முஸ்லிம்ஸை பத்தி பேசினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான்ல கிட்டத்தட்ட 95% ஆஃப் த பாப்புலேஷன் வந்துட்டு ஷியா முஸ்லிம் பாப்புலேஷன். இந்தியாவில் என்னதான் ஷியா சுன்னி அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் முஸ்லிமோட பாப்புலேஷன் இருந்தா கூட லக்னோவில் ரீசெண்டா வந்துட்டு இந்த ஷியா முஸ்லிம் பாப்புலேஷனுக்கு வந்துட்டு நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு ரீசன்னால தான் ஈரான் இந்தியால மைனாரிட்டிஸ்க்கு சேஃப்டி இருக்கா அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பாங்க. மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பத்தி பேசக்கூடிய சிச்சுவேஷன்ல ஈரான் இஸ் ஸ்பீக்கிங் அபவுட் சம் அதர் இஷ்யூ. அதுக்கு மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மைனாரிட்டிஸும் சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி, இந்த ஈரான்ல நடந்தக்கூடிய மீட்டிங் வந்துட்டு இந்தியாவுக்கு வரக்கூடிய வழியில நடந்தது. யூஸ்வலா இந்தியாவுக்கும் மாஸ்கோக்குமான ஏர்கிராஃப்ட் ரூட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஓல்ட் ரூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஓல்ட் ரூட்ல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால்காட் ஸ்ட்ரைக் வந்துட்டு பாகிஸ்தான்ல வந்துட்டு இந்தியா பண்ணியிருந்திருப்பாங்க. இந்தியாவோட டெரிட்டரியில இருந்து இந்த பர்டிகுலர் ரீஜனை வந்துட்டு பாகிஸ்தான்ல இருக்கிறத ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாங்க. எப்ப இதை ஸ்ட்ரைக் பண்ணாங்களோ பாகிஸ்தான் இந்தியாவோட ஏர்கிராப்ட்ஸுக்கு அவங்களோட ஏர் ஸ்பேஸ்ல போகிறதுக்கு தடை விதிச்சுட்டாங்க. அப்ப இந்தியா இப்போதைக்கு என்னதான் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ரூட் பண்ணி ஈரான் வழியா தான் அவங்க எதுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதனால நமக்கு டைம் ஸ்கேல் டிராவல் ஜேர்னி அதிகமா இருந்தா கூட இந்த பர்டிகுலர் ரீசனால தான் இப்போதைக்கு இந்த ஈரான் மீட்டிங்கும் நடந்திருக்கு. The next article that we'll read is government suspend FCRA clearance of 4 Christian groups. சரி, இது என்ன FCRA அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்றதா FCRA அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அவங்க கவர்மெண்ட் கிட்ட இருந்து கவர்மெண்ட் மாதிரியான ஆர்கனைசேஷன் கிடையாது. கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு நினைக்குதோ அதை பண்ணக்கூடிய ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலா இருக்கட்டும், பணமாகவோ கிஃப்டாகவோ ஃபாரின்ல இருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 25,000க்கு மேல போகும் போதே அது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அடியில வந்துடும். அப்ப ஒரு என்ஜிஓ தனக்கு வேண்டிய ஆக்டிவிட்டிஸ், ஏதோ விமனுக்கு ஹெல்ப் பண்றாங்க அந்த என்ஜிஓ அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த விமனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இவங்க போய் யாருக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க கிட்ட இருந்து காசு வாங்க மாட்டாங்க. சரியா? சோ அப்ப இவங்க இந்த செய்கையை செய்யறதுக்கு இவங்களுக்குன்னு சில ஃபண்ட் தேவைப்படும். இந்த ஃபண்டை வந்துட்டு சில நேரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ப்ரொவைட் பண்ணும், இல்ல இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனுக்கு பீப்புள் வந்துட்டு கொஞ்சம் டொனேஷன்ஸ் மாதிரி தருவாங்க. இதை தாண்டி போகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல வெளிநாட்டுல இருந்து ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு
ஃபண்ட் கொடுப்பாங்க. அப்ப இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கான ரீசனே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வெளிநாட்டுல இருந்து வாங்கக்கூடிய ஃபாரின் ஃபண்ட்ஸை ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்போ ஒரு என்ஜிஓ ஃபாரின் ஃபண்ட் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டுக்கு அடியில லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். சரி, இப்ப என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனை வந்துட்டு லைசன்ஸை இப்போதைக்கு நாங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 6 நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ்ல அதாவது லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்களால ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு வாங்க முடியாது. சரியா? இந்த மாதிரி எந்தெந்த ஏஜென்சிஸை சஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் ஹோம் மினிஸ்ட்ரி வந்துட்டு பாத்துப்பாங்க. இவங்க வந்துட்டு ஹோம் மினிஸ்ட்ரி இப்போதைக்கு 6 நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் நீங்க ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வாங்க கூடாதுன்னு சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இதில் 4 ஆர்கனைசேஷன் என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே ஆல் ஆர் கிறிஸ்டியன் சேரிட்டி அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு ஃபண்ட் வந்துட்டு வந்துட்டே இருந்திருக்கு. இந்த ஃபண்டை நாங்க ஸ்டாப் பண்றோம், இந்த லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க இந்த பணத்தை வச்சு நிறைய பேரை ஃபோர்ஸ்ஃபுல்லா கிறிஸ்டியானிட்டி ரிலீஜனுக்கு கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க மேல அலிகேஷன். அதனாலதான் இந்த பர்டிகுலர் 4 ஆர்கனைசேஷனுக்கும் கம்ப்ளீட்டா நாங்க இந்த ஃபாரின் ரெகுலேஷன் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டுக்கு அடியில லைசன்ஸை நாங்க சஸ்பெண்ட் பண்றோம். இந்த கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜார்க்கண்ட், மணிப்பூர், ரெண்டு வந்துட்டு ஜார்க்கண்ட்ல, 1 மணிப்பூர், 1 மும்பைல. சோ அப்ப சில இதை வந்துட்டு வயலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஃபாரின் டோனர்ஸை எப்பயுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட்ச் லிஸ்ட் இல்ல ப்ரையர் பர்மிஷன் கேட்டகரி அப்படிங்கறதுல போடுவாங்க. சோ அப்ப யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த சஸ்பெண்ட் பண்றதுக்கு முன்னாடி யார் யார் மேல எல்லாம் அலிகேஷன்ஸ் இருக்கோ அவங்கள ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, வாட்ச் லிஸ்ட் இல்ல ப்ரையர் பர்மிஷன் கேட்டகரி அப்படிங்கறதுல போடுவாங்க. அப்ப இந்த மாதிரி போடக்கூடிய சிச்சுவேஷன்ல இவங்க ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனுக்கு பணம் அனுப்ப முடியாது unless and until it gets the approval of union ஹோம் மினிஸ்டர். அப்படிங்கிறதுனாலதான் இந்த பர்டிகுலர் நியூஸ் வந்துட்டு கரண்ட்ல நியூஸ் ஆர்டிக்கல் வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல இருந்து. சரி, இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படிங்கறது என்ன வேர்ல்டு வைடா இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனா ஒரு பர்டிகுலர் பாடி, அது கவர்மெண்ட்டும் கிடையாது, இல்ல கன்வென்ஷனலா பிசினஸ் ப்ராஃபிட்காக பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷனும் கிடையாது. ஒரு 4-5 ஆர்டினரி சிட்டிசன்ஸ் சேர்ந்து ஏதோ ஒன்னு ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணோம், சேரிட்டபிள் ஆக்டிவிட்டிஸ், சோஷியல், பொலிட்டிக்கல் இல்ல ரிலீஜியஸ், ஏதோ ஒரு மக்களுக்கு சேவை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் படக்கூடியதா இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் வச்சிருக்கு, இது எவ்வளவுக்கு மக்கள் கிட்ட எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற அந்த கிராஸ் ரூட் லெவல் இம்ப்ளிமெண்டேஷனை இவங்க பார்த்துப்பாங்க. இந்தியால ஒரு என்ஜிஓ ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அது எதுக்கு அடியில ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா, இந்தியன் சொசைட்டி ரெஜிஸ்டர் Act 1860, Religious Endowment Act 1863, Indian Trust Act அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான ஆக்ட்ஸ்க்கு அடியில ஒரு என்ஜிஓவை ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்தியாலயே வேர்ல்ட்லயே இந்தியால தான் மேக்சிமமான நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் 400 இந்தியன்ஸுக்கு ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில தான் இந்தியால நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இருந்துட்டு இருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், இவங்க எல்லாருமே நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனுக்கு ஃபண்டிங் கொடுப்பாங்க. ஆனா சில நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனுக்கு மட்டும்தான் ஜாஸ்தியான கவர்மெண்ட் ஃபண்ட் போகும். அப்ப முக்காவாசி இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு தேவையான காசை வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ஸ் மூலியமா தான் சரிப்படுத்திப்பாங்க. ஒருவேளை நீங்க ஃபாரின் கரன்சி வாங்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா உங்களோட நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஹோம் மினிஸ்ட்ரியோட ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஒருவேளை ஹோம் மினிஸ்ட்ரியோட ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா உங்களால ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வாங்க முடியாது. சோ அப்ப கேஷா இருக்கட்டும் இல்ல எனிதிங் ஆஃப் விச் இஸ் ஆஃப் ஹையர் வேல்யூ 2000க்கு மேல நீங்க லைசன்ஸ் இல்லாம என்ன பண்ண முடியாது, ஃபாரின் கான்ட்ரிபியூஷனே வாங்க முடியாது. அப்ப ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2010 என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபாரின் ஃபண்டிங் ஆஃப் வாலண்டரி ஆர்கனைசேஷன், இந்தியால பண்ணக்கூடிய ஃபாரின் ஃபண்டிங்ஸ் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு வந்தது. So it ensures that the recipient of foreign contributions adhere to the stated purpose. அதாவது இப்போ ஒரு பர்பஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, எஜுகேஷனுக்காக ஃபாரின்ல இருந்து கான்ட்ரிபியூஷன் வருது அப்படின்னா
அந்த கான்ட்ரிபியூஷனை நீங்க எஜுகேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் இந்த ஆர்கனைசேஷன் வந்துட்டு அவங்களே 5 வருஷத்து, ஏன்னா ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக 5 வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி என்ன பண்ணிட்டே இருக்கணும்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை தாண்டி கவர்மெண்ட் வந்துட்டு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனோட ஃபண்டிங்கையும் ஆடிட்டும் பண்ணுவாங்க அப்படிங்கறதுதான். ஸோ தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா மொப்லா ரெபிலியன் இல்ல மலபார் ரெபிலியன் அப்படிங்கிற மாதிரியான டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல சொல்லுவாங்க. சரி, இந்த மொப்லா ரெபிலியன் அப்படிங்கிறது எந்த ரீஜன்ல நடந்ததுன்னா மலபார் ரீஜன்ல நடந்தது. இந்த பர்டிகுலர் மேப் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் மேப் வந்துட்டு இட் இஸ் பிரிட்டிஷ் இந்தியா டைம் ஸ்கேல்ல இருந்த மேப். ஸோ அப்ப இந்த மேப்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு கம்ப்ளீட்டா மெட்ராஸ் ப்ராவின்ஸ், இது மைசூர் ப்ராவின்ஸ், கீழே இருக்கக்கூடியது வந்துட்டு யூ ஹேவ் இட் அஸ் ட்ரெவன்கோர் ப்ராவின்ஸ். ஸோ அப்ப மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல வெஸ்ட்ல இப்போதைக்கு இந்த கேலிக்கட்டுக்கு கீழே இந்த மேப் வந்துட்டு இட் இஸ் அ டீடைல்டு மேப். ஸோ கேலிக்கட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ரீஜனை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மலபார் ரீஜன். இந்த இடத்துல தான் இந்த மலபார் ரெபிலியன்னாலும் சரி மொப்லா ரெபிலியன்னாலும் சரி எல்லாமே ஒண்ணு அப்படிங்கிறது. ஸோ ரெபிலியன் வந்துட்டு 1921ல இந்த பர்டிகுலர் டைம் ஸ்கேல்ல இங்க ரெபிலியன் நடந்திருக்கும். சரி, இந்த ரெபிலியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெபிலியன் 1921ல தான் ஆரம்பிச்சிருக்கும். ஆனா எப்படி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த எஸ்கலேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா ஈவன் பிஃபோர் நார்த் இந்தியால முஸ்லிம்ஸோட இன்வேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகி செட்டில் ஆகக்கூடிய டைம் ஸ்கேலுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்துட்டு அரப் கண்ட்ரீஸ்ல இருந்து ட்ரேடர்ஸா இந்தியாவோட சதர்ன் பார்ட் கேரளாக்கு வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய விமனை வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இங்கேயே செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வம்சாவழியில வந்தவங்க, அதாவது வெளியில இருந்து வரக்கூடிய அரேப்ஸ் இங்க இருக்கக்கூடிய இந்தியனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமாட்டி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ல, இவங்களதான் வந்துட்டு மொப்லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மொப்லாஸ் அப்படிங்கிறவங்க இந்த வம்சாவளியை சேர்ந்தவங்களை வந்துட்டு மொப்லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தே ஆர் ஹைலி அ முஸ்லிம் கம்யூனிட்டி இந்த பர்டிகுலர் ரீஜன்ல. இதே ரீஜன்ல ஹிந்து மக்களும் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கேரளால இந்த பீப்புள், அதாவது இந்த மொப்லா அப்படிங்கிற முஸ்லிம்ஸ் வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல வந்துட்டு விவசாயம் பண்றவங்களா தான் டெனன்ஸா தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஹிந்து பீப்புள் தான் என்னவா இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா லேண்ட் ஓனர்ஸாவே இருந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு லேண்ட் ஓனர் வந்துட்டு ஹிந்து, யாரு வந்துட்டு விவசாயம் அறுவடை பண்றாங்களோ டெனன்ஸா இருக்காங்களோ இவங்க எல்லாருமே முஸ்லிம்ஸ். மைசூர் சேர்ந்த ஹைதர் அலி வந்துட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த பர்டிகுலர் மலபார் ரீஜனை இன்வேட் பண்ண வந்த போது எங்க இதனால நம்ம, ஏன்னா நிசாம் ஆஃப் மைசூர் இஸ் அ முஸ்லிம் பர்சனாலிட்டி. ஸோ அப்ப எங்க நம்மளுக்கு வந்துட்டு ரிலீஜியஸ் வைஸா பெர்சிக்யூஷன் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்துஸ் எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த மலபார் ரீஜனை விட்டு வெளியில மூவ் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க. எப்ப இவங்க மலபார் ரீஜனை விட்டு வெளியில மூவ் ஆக ஆரம்பிச்சாங்களோ அப்போதைக்கு அந்த இருந்த மொப்லா பீப்புளுக்கு வந்துட்டு ஹைதர் அலி அவங்களோட குரூப் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த இந்த லேண்ட் இந்த இடத்தோட உரிமை வந்துட்டு ஓனர்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனா எப்ப ஹைதர் அலி எல்லாம் இறந்ததுக்கு அப்புறமாட்டி பிரிட்டிஷோட ஆட்சி உள்ள வர ஆரம்பிச்சதோ பிரிட்டிஷ் வந்துட்டு இதை திருப்பி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹிந்துஸுக்கு வந்துட்டு அல்டிமேட் லீடர்ஷிப் வந்துட்டு உங்களுக்கு தான் இருக்கு, நீங்க தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மேல ஓனர்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து இதை ஹிந்துஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அப்ப பிரிட்டிஷும் பிடிக்காம போயிடுச்சு, ஹிந்து லேண்ட்லார்ட்ஸும் இந்த மொப்லா குரூப்புக்கு பிடிக்காம போயிடுச்சு. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொப்லா பீப்புள் வந்துட்டு 1919ல கிலாஃபத் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். அதுக்கு மகாத்மா காந்தியும் சப்போர்ட் பண்ணி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அண்ட் கிலாஃபத் மூவ்மெண்ட் அப்படிங்கறது ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க 1919 டைம் ஸ்கேல்ல. இந்த மாதிரியான ஒரு கிலாஃபத் மூவ்மெண்ட், கிலாஃபத்தை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான சென்டிமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரைஸ் ஆக ஆரம்பிச்சோன்னா இந்த மொப்லா பீப்புளுக்கு தன்னோட கம்யூனிட்டி மேல இருக்கக்கூடிய அஃபினிட்டி வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு. எப்ப இந்த கம்யூனிட்டி அஃபினிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சோ நமக்கு இப்போதைக்கு நிலம் இல்லாததுக்கும் நமக்குன்னு ஒரு செக்யூரிட்டி இல்லாததுக்குமான காரணம் வந்துட்டு இந்த ஹிந்து லேண்ட்லார்ட்ஸும் ஜமீன்தார்ஸ் ஆர் யுவர் லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசா வந்துட்டு ஈவன் திஸ் மொப்லாஸ் வந்துட்டு ஆர்மி மாதிரிலாம் வச்சு இவங்களை 2 பேரையும் கண்ணா பின்னாடி ஹிந்து ஜமீன்தார்ஸ் ஆஸ் வெல் அஸ் பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு கொலை பண்றது அப்படி இப்படின்னு ப்ரூட்டலான கில்லிங்ஸ் எல்லாம் வந்துட்டு நடந்திருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப்
ஆஃப் டைம்ல என்ன ஆயிருந்திருக்கும்னா பிரிட்டிஷ் இதை சப்ரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முப்லா ரெபிலியனை வந்துட்டு சப்ரஸும் பண்ணியிருப்பாங்க. இந்த முப்லா ரெபிலியன் சிக்னிஃபிகண்ட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியா அதாவது சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியால நடந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேல் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்ஸ், அதுவுமே ஒரு பெரிய ரெபிலியன் மாதிரி வெடிச்சதுனால திஸ் முப்லா ரெபிலியன் இஸ் இம்பார்ட்டன்ட். 1921 நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு 100 இயர்ஸ் ஆஃப் செனட்டரி இந்த பர்டிகுலர் இதுல இது பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சப்ரஸ் பண்ணக்கூடிய டைம் ஸ்கேல்ல பிரிட்டிஷ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா யார் யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல ஹிந்துஸை கொலை பண்ற ஆக்டிவிட்டீஸ்ல பிரிட்டிஷர்ஸை கொலை பண்ற ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தாங்களோ இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஒரு வேகன்ல கூட்டு போயிருப்பாங்க. அதாவது ரயில்வேஸ்ல இந்த கோச் மாதிரி இருக்கும்ல, வேகன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா அடைச்சு ஏரேஷனே இல்லாம இருக்கக்கூடிய செட்டப்பை தான் வேகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுல கிட்டத்தட்ட 180 பேருக்கு மேல அடைச்சு எடுத்துட்டு போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சஃபகேஷனால மூச்சு விட முடியாம நிறைய பேரு அந்த வேகன்ல இறந்து போயிருப்பாங்க. இதை வேகன் ட்ராஜடி அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. சரி, எதுக்கு நம்ம இப்போதைக்கு இந்த முப்லா ரெபிலியன் பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசெண்டா இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் 2016ல சிஐ ஐசெக் அப்படிங்கிற ஒரு மெம்பர் வந்துட்டு 2016ல ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருப்பாரு. யார் யாரெல்லாம் இந்த வேகன் ட்ராஜடி விக்டிம்ஸும் பிளஸ் மலபார் ரெபிலியன்ல யார் யாரெல்லாம் மலபார் ரெபிலியனோட லீடர்ஸா இருந்த அலி முஸ்லிஃபர் அண்ட் பரீக்கரம் அண்ட் பரியம் குந்தன் அகமது ஹாஜி இப்படி பிளஸ் ஹாஜி பிரதர்ஸ் இவங்க எல்லாரையும் வந்துட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர் ஸ்ட்ரகிள் இவங்கெல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படிங்கிறதுல இவங்கெல்லாம் மார்டர்ஸ்ன்னு நீங்க டெசிக்னேட் பண்ணிருக்கீங்க, இதை நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க. சரி, ஏன் சார் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ரிப்போர்ட் வந்துட்டு ஹிந்து கேட்ட போது எதுக்கு இந்த மாதிரி உங்களை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்ட போது என்ன ஹிந்து நியூஸ் பேப்பருக்கு என்ன மாதிரியான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஹாஜி அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு ஹார்ட் கோர் கிரிமினல், தேவையில்லாம நிறைய இன்னசென்ட் ஹிந்து மென் விமன் அண்ட் சில்ட்ரனை வந்துட்டு 1921 நடந்த முப்லா ரியாட்ஸ்ல வந்துட்டு கொண்டு இருப்பாரு. பிளஸ் அவங்களோட பாடிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஒரு கிணத்துல வந்துட்டு டெபாசிட் பண்ணியிருந்திருப்பாரு. இதை வந்துட்டு தூவூர் கிணறு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி செய்கைகள்லாம் செஞ்சதுனால தான் ஹஜ்ஜியை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆர்மி. பிளஸ் அவரை கொன்னுகிறவும் செஞ்சிருப்பாங்க, ஷார்ட் டெட் பண்ணியிருப்பாங்க 20th January 1922 அன்னைக்கு. ஸோ அப்ப ஆல்மோஸ்ட் இந்த இது வந்துட்டு ஒரு கம்யூனல் டச் வந்திருக்கு. ஒரு ஹிந்து சொசைட்டியே ஒரு முஸ்லிம் சொசைட்டி வந்துட்டு பயங்கர இன்டாலரன்ஸ்னால அடிச்சு கம்ப்ளீட்டா வந்துட்டு இல்லாம பண்ணிட்டாங்க. அண்ட் பிளஸ் யார் யாரெல்லாம் இந்த வேகன் ட்ராஜடியில இறந்தாங்களோ இவங்க யாருமே ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கிடையாது. அவங்க கிலாஃபத் பிளாக் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, கிலாஃபத் கோர்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. பிளஸ் தேவையில்லாம வந்துட்டு இவங்க இந்த மாதிரியான ஒரு ஆர்மி கிரியேட் பண்ணி தான் இந்த ஹிந்துஸ் அண்ட் பிரிட்டிஷர்ஸை வந்துட்டு அழிக்கவும் செஞ்சாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸை வந்துட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அப்படின்னு ரெகனைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The next article that we'll read is an editorial article, mixed messaging. சரி, இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ரீசெண்டா நடந்த யூஎஸ் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போரம்ல பேசும்போது இந்தியா இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன்ல ரொம்ப பெரிய இடம் வகிக்குது, பிளஸ் மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாறுறதுக்கு கூட இந்தியாவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசி இருந்திருப்பார். இதெல்லாம் சொல்லும் போது எதுக்காக கவர்மெண்ட் வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு ரொம்ப அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஎஸ்க்கும் சைனாக்கும் இருக்கக்கூடிய டென்ஷன்ஸ்னால நிறைய யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சைனால இருந்து தங்களோட பிசினஸ் ரீலோகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ப நம்ம இங்க இந்தியால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்துல இந்தியாவுக்கு ரீலோகேட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ்ல தான் இது பண்ணியிருந்திருப்பாங்க. வாட் எவர் யூ டேக் யூஎஸ் கம்பெனிஸா இருக்கட்டும், சைனா ஜப்பானா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் எப்படியாச்சும் ஒரு நல்ல கைண்ட் ஆஃப் எக்கனாமிக் ட்ரேட் பார்ட்னர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட மல்டிநேஷனல் என்டர்பிரைசஸ் இந்தியால வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பேசஸ் வைக்கிறாங்க அப்படின்னா இது இந்தியாவோட எக்கனாமிக்கு இட் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பூஸ்ட். ஏன்னா உள்ள ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள வருது அப்படின்னா புதுசா மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸே
கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை எல்லாம் நிறைய கிடைச்சது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் ரெவென்யூ வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது. ஆனா இது எல்லாமே வந்துட்டு பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் விடுறதுக்கான ரீசன், நாங்க இந்தியா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியில சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய கண்ட்ரிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாக்குள்ள பண்ண வராததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஆத்ம நிர்பான் பாரத் இனிஷியேட்டிவ் வந்துட்டு மேக் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி நீங்க இது பண்றீங்க. இந்தியாவை நிறைய செல்ஃப் ரிலையன்ட் ஆக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு ஆர்கியூமெண்ட் தான். ஆனா இந்தியாவை மேக் இன் இந்தியா ப்ராஜெக்டா இருக்கட்டும், செல்ஃப் ரிலையன்ட் ப்ராஜெக்டா இருக்கட்டும், நீங்க இந்தியால ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அப்ப நீங்க இந்தியால வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான். சரி, அப்ப இந்தியால நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பட்சத்துல இந்த இன்வெஸ்டர்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு, கடந்த 10 வருஷமா வந்துட்டு வேர்ல்ட் லெவல்ல இருக்கக்கூடிய FDI இன்வெஸ்டர்ஸ் எதுதான் ப்ரையாரிட்டியா வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்ட்ரிக்குள்ள நம்ம வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய பாலிசி டெசிஷன் ஸ்டேபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிளஸ் எந்த ஒரு பெரிய பேரியரும் இல்லாம எங்களால லோக்கல் மார்க்கெட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியணும், இன்டர்நேஷனல் மார்க்கெட்டையும் ஆக்சஸ் பண்ண முடியணும் அப்படிங்கிறது. ஸோ அப்ப இந்த செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வெளியில வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாட்டி நிறைய மினிஸ்ட்ரிஸ் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, என்னென்ன கம்பெனிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இந்தியால வந்துட்டு அவங்களோட FDI கொண்டு வராங்களோ நீங்க வந்துட்டு இம்போர்ட் பண்ணாம மேக் இன் இந்தியா சப்ஸ்டியூட்ஸை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, இதோட கம்ப்ளீட் கான்செப்டே வந்துட்டு இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். அதாவது இப்போ ஒரு காரே மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காருக்கு தேவையான ரப்பரு, கிளாஸ், அந்த என்னது உள்ள இருக்கக்கூடிய சீட்ஸ், இது எல்லாமே வந்துட்டு எங்க இருந்து வாங்குறாங்க அப்படின்னு இருக்கும்ல. ஒரு பெரிய கார் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ஸ், சாஃப்ட்வேர் இதெல்லாம் எங்க இருந்து வாங்குறாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ வாட் இந்தியா இஸ் ட்ரைங் டு டூ இஸ், நீங்க இந்த ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அதுக்கு தேவையான கேபிட்டல் கூட்ஸ் இருக்குல்ல, என்னென்னலாம் வச்சா இந்த கம்ப்ளீட் ரிசோர்ஸ் ரெடி ஆகுமோ அது எல்லாத்துலயும் இந்தியால இருந்தே வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான அசம்ஷன் வச்சுக்கிட்டு தான் நீங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வாங்க, நிறைய இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணாம இந்தியால இருந்தே லோக்கலி ப்ரொடியூஸ்டு கேபிட்டல் கூட்ஸை வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது எவ்வளவுக்கு பாசிபிள் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணி ஆரம்பிச்சோம் அப்படின்னா, லைக் ஒரு கிளாஸ் கம்பெனி ப்ரொடியூஸ் பண்றாங்க, இந்தியால இருக்கக்கூடிய குவாலிட்டியும் வெளிநாட்டுல இருந்து அவங்க வாங்கக்கூடிய குவாலிட்டியும் நம்ம கம்பேர் பண்ணி ஆகணும். செகண்ட் திங், ஒருவேளை குவாலிட்டி இருந்தது அப்படின்னா கூட எந்த அளவுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்துட்டு பிரைஸ் வைஸ், இந்தியாவில் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே விலை ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும், குவாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய இடத்துல இதுவா இருக்கும். ஆனா இதுவே டெக்னாலஜி, ஹை அண்ட் டெக்னாலஜி வச்சிருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸ்ல குவாலிட்டியும் இருக்கும், பிரைஸ் காஸ்ட் ஆஃப் மேக்கிங் தட் பர்டிகுலர் ஹை குவாலிட்டியும் லெஸ்ஸா இருக்கக்கூடிய பட்சத்துல யாரெல்லாம் இந்தியால கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களோ இவங்க குட் குவாலிட்டி அண்ட் லோ காஸ்டா இருக்கணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க. ஆனா இதை இந்தியானால கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. ஸோ நீங்க என்னதான் இன்ட்ரெஸ்ட், இந்தியா வந்துட்டு எக்கச்சக்கமான எஃபர்ட் போட்டு கேபிட்டல்ல நீங்க உள்ள வரணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சில இடத்துல வந்துட்டு உங்களோட ஆன்சிட்டியை வந்துட்டு நீங்க அழிச்சுதான் ஆகணும். ஏன்னா நீங்க செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு பண்ணீங்கன்னா கூட நீங்க உலகத்துல இருந்து உங்களை என்ன பண்ணி வைக்கவே முடியாது, திருப்பி வச்சுக்கவே முடியாது. செல்ஃப் ரிலையன்ட்னு ஆகுறது நல்ல விஷயம் தான், ஆனா ஒரு கண்ட்ரினால கம்ப்ளீட்டா செல்ஃப் ரிலையன்ட் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பிளஸ் இந்த தாண்டி இந்தியால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணும்போது இந்தியால இருந்து வேற எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு நாங்க ட்ரேட் பண்ண முடியும் குறைஞ்ச செலவுல, எங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனா இந்தியா வந்துட்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸோட, ஏசியான் கண்ட்ரீஸோட சேர்ந்து RCEP மல்டிலேட்டரல் ட்ரேட் பேக்ல சைன் பண்ண வேண்டியதா இருந்தது. அப்ப ஒருவேளை இந்தியா இந்த RCEP வந்துட்டு சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்னங்க ஆயிருந்திருக்கும், ஒரு ட்ரேட்ல வந்துட்டு ஒரு ட்ரேட் பேரிப்ஸ்ல வந்துட்டு யூ வில் ஹேவ் அ ரிடக்ஷன், டாக்ஸஸ்லாம் என்ன இங்க கம்மியா இருக்கணும். அப்ப இந்தியால ப்ரொடியூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணியிருந்திருக்கலாம், வெளியில கொண்டு வந்திருக்கலாம். அப்ப இதுவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சு. அப்ப FDI நீங்க அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க எதை மைண்ட்ல வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு உள்ள வரணும் அப்படின்னா நீங்க வேர்ட்ஸ்னால மட்டும் நாங்க இதை பண்ணி தருவோம் அதை பண்ணி தருவோம்னு சொல்லாம உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்டரா இருக்கட்டும், இல்ல குளோபல் லெவல்ல இந்த பேரியரே இல்லாம பண்ணக்கூடிய ட்ரேடா
இருக்கட்டும் இது ஓப்பனா இருக்கணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. The next article that we'll read is Court Drifts and Shifts in Judiciary Armor அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜுடிஷியரிக்குள்ள இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை பத்தி பேசியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல் ஆரம்பிக்கும் போது இந்த வருஷமே வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல வந்துட்டு 2 பெரிய சிக்னிபிகன்ட் டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஒன்னு வந்துட்டு பிரசாத் பூஷனோட கண்டெம்ட் கேஸ், இன்னொன்னு வந்துட்டு ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ராவோட ரிட்டையர்மெண்ட். யார் இந்த ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ரா அப்படின்னா இவர் தான் இந்த பிரசாத் பூஷனோட கண்டெம்ட் கேஸை வந்துட்டு எடுத்து நடத்தியிருப்பாரு. ஸோ கண்டெம்ட் கேஸ் பத்தி நம்ம ஏற்கனவே ரொம்ப நிறையவே பார்த்தாச்சு. ஸோ இந்த பிரசாத் பூஷன் கண்டெம்ட் கேஸ்ல இருந்து ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. இந்த ட்வீட் வந்துட்டு ஜுடிஷியரி அவமதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்க ₹1 ஃபைன் கட்டுங்க. ஒருவேளை நீங்க ஃபைன் கட்ட தவறிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல 3 மாசத்துக்கு நீங்க ஜெயில இருக்கணும். பிளஸ் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு நீங்க எந்த ஒரு பிராக்டிஸும் லீகல் பிராக்டிஸும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த கேஸுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான கிரிட்டிசிசம் வந்துட்டு வந்துட்டே இருந்திருக்கும். என்னதான் இப்போதைக்கு இந்த மாதிரியான பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தாலும் இந்த பனிஷ்மெண்ட் நிஜமாலே வயசான பனிஷ்மெண்டா அப்படிங்கிறது கூடிய விரைவில் இல்ல கொஞ்ச காலத்துல லாவே வந்துட்டு மாறக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்பவே அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு கொடுக்கும் போது அந்த ஜுடிஷியரியோட தரம் உயரணுமே ஒழிய அந்த ஜுடிஷியரியை வந்துட்டு நிறைய கிரிட்டிசிசத்துக்கு ஆளாக மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் தான் பிரசாத் பூஷன் கண்டெம்ட் கேஸ்ல கொடுத்துருப்பாங்க. இந்த செகண்ட் திங் எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அருண் மிஸ்ராவோட ரிட்டையர்மெண்ட் பத்தி பேசுறாங்க. சரி, இந்த அருண் மிஸ்ரா அப்படிங்கிற பர்சன் ரிட்டையர் ஆகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சின்ஸ் 2014ல இருந்து 2020 வரைக்கும் இவர் என்னென்ன மாதிரியான கேஸ் எடுத்திருக்காரு, என்ன மாதிரி டெசிஷன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற அனாலிசிஸை வந்துட்டு ஒண்ணு பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஸோ ஒன் கன்சிஸ்டன்ட் ஃபீச்சர் இந்த மாதிரி பண்ணக்கூடியதுல வந்துட்டு என்ன மாதிரியான கன்சிஸ்டன்ட் ஃபீச்சர் இது தெரிய வந்திருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேஸ் வந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஏன் என்ன மாதிரியான கேஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் மீடியா கிட்ட வந்து எங்களுக்கு அலோகேட் பண்ணக்கூடிய கேசஸ் வந்துட்டு ரொம்ப வேல்யூ உள்ள கேசஸா இல்ல, இந்த கேஸ் என்ன மாதிரியான கேஸ் எந்த ஜட்ஜுக்கு போடணும் அப்படிங்கிற தீர்மானத்தை எந்த கேஸ் யாருக்கு போகும் எந்த பெஞ்சுக்கு போகணுங்கிற தீர்மானத்தை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் வந்துட்டு டிசைடே பண்ணுவார். மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் கோஸ்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேஸ் எந்தெந்த ஜட்ஜுக்கு போகணுங்கிறதே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிசைட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல சில ஸ்பெசிபிக் கேசஸ் மட்டும் யாருக்கு தான் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பர்டிகுலர் ஜட்ஜஸ்க்கு மட்டும்தான் போகுது. இவங்க வந்துட்டு ரொம்ப பொலிட்டிக்கலி சென்சிட்டிவான கேசஸை டீல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் கேசஸை டீல் பண்ணும் போது இவங்க கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் முக்காவாசி இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு ஃபேவரா தான் இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ் இஸ் நத்திங் பட் யுவர் பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், இவங்கள எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ்க்கு ஃபேவரா இருக்க மாதிரியான சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப ஒரு சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது ஒரு ரைட் பேஸ்ட் கோர்ட்ல இருந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கு சப்போர்ட் பண்றதுனால எக்ஸிக்யூட்டிவ் கோர்ட்டா மாற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. அப்ப அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு கோர்ட் நடக்கணும் அப்படிங்கும் போது ஜட்ஜ் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா நாங்க என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் சென்சிட்டிவான கேசஸையும் எடுத்துக்கிறோம், எக்ஸிக்யூட்டிவ்க்கு சாதகமா நாங்க வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் சொல்ற மாதிரியான டெசிஷன் பிளேவர்ஸ்லாம் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அப்ப நான் என்ன கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன மாதிரியான ரோல் பிளே பண்றாரு இந்த எக்ஸிக்யூட்டிவ் கோர்ட் உருவாகிறதுக்கு அப்படிங்கறத நம்ம எந்த விதத்திலையும் மறுக்கவே முடியாது. அதை எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பேசுறாங்க. சரி, இந்த மாதிரியான அலிகேஷன் அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் வந்துட்டு ஜுடிஷியரிக்குள்ள இருந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வர ஆரம்பிச்சுட்டே இருந்தது. ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் எந்த கேஸை யாருக்கு போகணுங்கிறது டிசைட் பண்ணுவாரு. அப்ப இவருக்கு இருக்கக்கூடிய பவர், இந்த கேஸ் அலாட் பண்ணக்கூடிய இடத்துல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பவர் இஸ் கம்ப்ளீட்லி அன்ரெஸ்ட்ரிக்டட் அண்ட் அன்ட்ராம்பிள்டு பவர், ஷார்டன் பண்ணப்படாத பவர். அப்ப ஆஃப்டர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு அப்புறமாட்டி இந்த மாதிரி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து சில கேசஸ் சில பேருக்கு தான் அலோகேட் பண்றாங்கிற மாதிரியான அலிகேஷன்ஸ்ல வெளியில வந்தோன்னே எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா சரி இது கொஞ்ச நாள்ல மாறிடும், இந்த மாதிரியான ரோலர் கோஸ்டர் முறையை எல்லாரும் மாத்திடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்துட்டே இருந்தாங்க. ஆனா அது எந்த ஒரு மாதிரியான சேஞ்சஸும் ஜுடிஷியரி வந்துட்டு கொண்டு வரவே இல்லை. ஸோ அப்ப இந்த மாஸ்டர் ஆஃப் ரோலர் கோஸ்டர் சிஸ்டம் அப்படிங்கறதை வந்துட்டு இந்த
எரால கொண்டு வரவே இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்ட் எரால கொண்டு வந்தப்பட்டது. ஒரு பிரிட்டிஷ் டைம் ஸ்கேல்ல வந்துட்டு இந்த ஜட்ஜஸ் தான் கடவுள், எல்லாருமே வந்துட்டு ரொம்ப இண்டிபெண்டா இருக்கணும், யாரும் அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது. ஏன்னா இந்த ஜுடிஷியரி அப்படிங்கிறதே ஒருத்தர் தப்பு பண்றாரா தப்பு பண்ணலையாங்கிறதே ஒரு ராஜா தான் தீர்மானிச்சுட்டு இருந்தார். அப்ப ராஜாவுக்கு எதிர்த்து பேசக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு இதுலயே இந்த ஜுடிஷியரிக்குள்ள வந்துட்டு அவங்க சொல்றதுதான் ரைட் அப்படிங்கிற மாதிரி. அதனால யாருமே இதை வந்துட்டு ரொம்ப பெருசா டவுட் பண்றதே கிடையவே கிடையாது. சோ இந்த டவுட்ஸ்ல கம்மி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் ப்ராப்பரான ஜுடிஷியல் பீப்புள் உள்ள இருக்கணுங்கிறதுக்காக நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கறத ஒண்ணு கொண்டு வந்து இந்த பர்டிகுலர் கமிஷன் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா யார் வரணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கோர்ட்டே வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த பர்டிகுலர் நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி வேர்டிக் கொடுத்திருப்பாங்க 2014ல. ஏன் அப்படி வேர்டிக் கொடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எங்களோட இண்டிபெண்டன்ஸ்க்குள்ள ஜுடிஷியல் வந்துட்டு எக்ஸிகியூட்டிவ் வந்துட்டு இன்டர்ஃபியர் ஆகுது. யாரு ஜட்ஜஸ் செலக்ட் பண்ணணும், ஜுடிஷியலுக்குன்னு ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு இல்லைங்க. சேலரி என்ன பண்ணணும், இவங்க எந்த ஒரு எக்ஸிகியூட்டிவ்க்கும் சாதகமா ஜட்ஜ்மெண்ட் சொல்லக்கூடாது, ஃபேரா சொல்லணும் அப்படிங்கிறதுனால ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ்ங்கிறது நம்மளோட பேசிக் சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்லயே பார்த்திருந்திருப்போம். ஸோ அப்ப தி நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இந்த பர்டிகுலர் கமிஷன் ஆக்டே வந்துட்டு தப்பு அப்படின்னு ஜுடிஷியரி ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிருப்பாங்க. ஏன் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிருப்பாங்கன்னா, எக்ஸிகியூட்டிவோட இன்டர்ஃபரன்ஸ் வந்துட்டு இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதை தாண்டி நிறைய இடத்துல எக்ஸிகியூட்டிவ் இன்டர்வென்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அது ரொம்ப பெருசா தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் சட்டிலா எக்ஸிகியூட்டிவோட இன்டர்ஃபரன்ஸ் ஜுடிஷியரியில இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, தியரிட்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா எல்லா பவர்ஃபுல் எக்ஸிகியூட்டிவ்ஸும் ஏதோ ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், இல்ல யாரா வேணாலும் இருக்கட்டும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் தனக்கு அடியில இருக்கக்கூடிய ஸ்டேட்டோட ஆர்ம்ஸ், ஸ்டேட்டோட ஆர்ம்ஸ்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் யுவர் ஜுடிஷியரி, எல்லாத்து மேலையும் யார் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்களோ தே ஆர் ஹேவிங் அ கண்ட்ரோல். அப்ப அது இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி அப்படின்னு ஆகாது, ஒரு கண்ட்ரோலோட இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்துட்டு இருக்கும். ஸோ அப்ப ஆல் யூ நீட் இப்போதைக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, you have to ensure that இந்த கோர்ட் வந்துட்டு ஒரு ஃபேவரபிளான கண்டிஷன்ல இருக்கணும். பிகாஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சிஜே என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்குள்ள வந்துட்டு ஒரு சில ஜட்ஜஸ் வச்சுப்பாரு. கவர்மெண்ட்டுக்கு ரிலையபிளா பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, எதெல்லாம் பொலிட்டிக்கலி கலர்டா இருக்குது, எதெல்லாம் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல கொஞ்சம் பாசிட்டிவான அவுட்புட் கொடுக்குமோ அந்த கேசஸ் எல்லாம் யாரெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சாதகமா ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்களோ அந்த ஜட்ஜஸ் கிட்டேயே கொடுக்குறாரு அப்படிங்க. which means ஏதோ ஒரு பெனிஃபிட் வந்துட்டு வரப்போகுது, either for this particular சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இல்ல for the சீஃப் ஜஸ்டிஸ். அதனாலதான் சில பேருக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈவன் ஆஃப்டர் ரிட்டையரிங் ஃப்ரம் தி ஜுடிஷியரி போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இவங்களுக்கு நிறையவே கிடைச்சிருக்கு. அப்ப நிஜமாலே யாரு ரொம்ப கம்பீட்டன்ட் ஜட்ஜஸா இருக்காங்களோ அவங்களுக்கு சில ரொம்ப முக்கியமான கேசஸ்கள் போறதே கிடையாது. அப்ப இது இர்ரிலவென்டான ஒரு ஸ்கீம். ஏன்னா யாருக்கு எந்த கேஸ் போகணும் அப்படிங்கிறது ஒரு ஒபேக் சிஸ்டமா இருக்குல்ல. ஏன்னா ஒருத்தர் டிசைட் பண்றாரு யாருக்கு எந்த கேஸ் போகணும் அப்படிங்கிறது. இது ஒன்னே போதும் ஜுடிஷியரியில இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ஸை வந்துட்டு கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அப்ப தி ட்ரூலி இண்டிபெண்டன்ட் அண்ட் கம்பீட்டன்ட் ஜட்ஜஸை வந்துட்டு தேவையில்லாம சும்மா இருக்கக்கூடிய பிரைவேட் அட்ஜுடிகேஷன்ஸ் எதெல்லாம் ரொம்ப பெருசா கான்ஃபிளியன்ஸ் மேக் பண்ணாதோ அந்த மாதிரியான கேசஸ்க்கு தான் போடுறாங்க. கடைசியா வந்த லாஸ்ட் 3 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்டையுமே இந்த மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமாவே இருந்துட்டே இருந்து. ஏன்னா இவங்க முக்காவாசி கொடுத்தக்கூடிய கேசஸ் எல்லாமே யாருக்கு தான் போயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான கேசஸ் எல்லாமே ஜஸ்டிஸ் அருண் மிஸ்ராக்கு தான் போயிருக்கு. அப்ப இந்த மாதிரி அதர் திங் இஸ் டு நோட் தட் இந்த ரிலையபிள் ஜட்ஜஸ் வந்துட்டு கோர்ட் ப்ரோ எக்ஸிகியூட்டிவ் நேச்சர் ஆஃப் த கோர்ட்டை மட்டும் சஸ்டெயின் பண்றது கிடையாது. சில நேரத்துல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவையும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாக்கிறாங்க. இதுக்கு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்டிஸ் தீபக் மிஸ்ரா வந்துட்டு சிஜேஐயா இருந்தக்கூடிய சிச்சுவேஷன்ல மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்ல ஸ்கேம் வந்திருக்கும். அந்த பர்டிகுலர் கேஸை வந்துட்டு அருண் மிஸ்ரா பெஞ்ச் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கும். அதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஜாதகமா உங்களோட வேர்டிக்ட் வந்துட்டு போயிருந்திருக்கும். அதே மாதிரி ஜஸ்டிஸ் ரஞ்சன் கோகாய் அப்படிங்கிற ஒரு பர்சன், ஹி இஸ் அகெயின் அ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவருக்கு மேல ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் இருந்திருக்கும். இது ரொம்ப பெருசா வந்துட்டு மீடியால எல்லாம் நீங்க பேசக்கூடாது, திஸ் இஸ் அபவுட் அ ஜுடிஷியரி, நாங்க உள்ளேயே என்கொயரி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால this became
became an infamous hearing. So அதுலயுமே யாரு தான் இன்க்ளூட் ஆயிருந்தாருன்னா இந்த ஜஸ்டிஸ் மிஸ்ரா தான் இன்க்ளூட் ஆயிருந்தார். அப்போ ஒரு பர்டிகுலர் பர்சன் ஹோல்ல இருந்துகிட்டாரு அப்படின்னா கேசஸ் அவருக்கு தான் அலோகேட் ஆகுதுன்னா அது எக்ஸிக்யூட்டிவ்க்கு சாதகமான ஜட்ஜ்மெண்ட்ஸா மாறலாம். அப்ப எந்த அளவுக்கு உங்களோட ஜுடிஷியரி இண்டிபெண்டன்ட்டா இருக்கு, எந்த அளவுக்கு உங்களோட ஜுடிஷியரி ஃபேரா இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ், பிளஸ் ஜுடிஷியரியில எவ்வளவு அளவுக்கு இந்த ஒபேக்னஸ் இருக்குங்கிறத பத்தி தான் இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. இவங்க எக்ஸாம்பிள் கோட் பண்ணும்போது கம்பேரிசன் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ங்கிறது உங்களோட ஜிஎஸ் பேப்பர் நம்பர் 2ல வரும். இந்த மாதிரியான கொஸ்டின் கிட்ட இந்தியால ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருக்கு, இல்ல கேசஸ் அலோகேட் பண்றது எப்படி இருக்கு when compared to other nations, you'll give it with an example அப்படின்னு கேட்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த ஆர்டிக்கல் இஸ் வெரி வைட். சோ அப்ப இவங்க கம்பேர் பண்ணும்போது யூரோப்போட கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூரோப்ல இந்த மாதிரியான மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் சிஸ்டம் வந்துட்டு இப்போதைக்கு முன்னாடி ஒர்க் ஆயிட்டு இருந்தது. இப்போதைக்கு இவங்க மாஸ்டர் ஆஃப் ரோஸ்டர் சிஸ்டம் ஒர்க் பண்றதே கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, லீகல்ல ஒரு சர்டனிட்டி வேணும், ஒரு ரூல்ஸ் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு மெக்கானிசம் வேணுங்கிறதுனால யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் இது ஸோ எல்லாத்துலயும் ஒரு ரூல் பேஸ்டு தான் ஒரு கேஸை வந்துட்டு அலோகேட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எந்த மாதிரியான கேஸ் அலோகேட் பண்ணும் அப்படிங்கறதுல இது ரூல் பேஸ்ட் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அதுல எந்த ஒரு டிஸ்கிரிஷனும் தரக்கூடாது அப்படிங்க. ஒருவேளை நீங்க ஏதாச்சும் டிஸ்கிரிஷன் கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரூல் பேஸ்டு நீங்க கேஸ் அலோகேட் பண்றீங்கிற பட்சத்துல நியூட்ராலிட்டி இருக்கும், இம்பார்ஷியலா இருப்பாங்க, டிரான்ஸ்பரன்சி நிறைய மெயின்டைன் பண்ணப்படும், வெளியில இருந்து அவுட் சைட் இன்டர்ஃபரன்ஸ் இருக்காது, பப்ளிக் கான்ஃபிடன்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், there will be equality and fairness, basic rights and freedom வந்துட்டு protect பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இந்த ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பு இல்லாத சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி இந்த எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் உள்ள இன்டர்ஃபியர் ஆகுறதுனாலதான். சோ அப்ப இதை கணிச்சிட்டு தான் 1985ல சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா V.I. சந்திரசூட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, there is a greater threat to the independence of judiciary from within than outside. உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள்னாலதான் ஜுடிஷியரிக்கு நிறைய த்ரெட் இருந்துட்டு இருக்கு when it compares to the வெளியில இருந்து வரக்கூடிய த்ரெட்டை கம்பேர் பண்ணும்போது. அப்ப இது ஒரு நல்ல நேரம் நம்ம வந்துட்டு இந்த இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷனை வந்துட்டு ஒரு விதமா வெளியில அவுட் சைட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருக்கட்டும், இல்ல இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கோர்ட்டா மாறுறதுல இருந்தும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கான சான்சஸ் வந்துட்டு இவர் ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் மாற்றம். இதை நம்ம இதுக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத ரொம்ப ப்ராப்பரா டீப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஒழிய இந்த மாதிரி ஜுடிஷியலி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்துட்டு சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க. The next article is policy lessons in Tamil Nadu's language formula. சரி, இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரீசெண்டா நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படின்னு பேசியிருந்திருப்பாங்க. அதாவது 3 லாங்குவேஜ் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னு சொன்னக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி யாரை மறந்துட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு மறந்துட்டாங்க. கடந்த 50 வருஷமா தமிழ்நாடு வந்துட்டு 2 லாங்குவேஜ் ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா மேக் பண்றாங்களோ அவங்கள காட்டிலும் பாசிட்டிவான சோஷியல் அண்ட் எக்கனாமிக் சேஞ்சஸ் தமிழ்நாடுக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். அப்ப இந்த டெசிஷன் எடுக்கும் போது இந்த டெசிஷன் தமிழ் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்னு சொன்னது வந்துட்டு அப்போதே இருந்த சீஃப் மினிஸ்டர் C.N. அண்ணாதுரை சார். சோ இவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களோட ஸ்டேட்டுக்குள்ள தமிழையும் இங்கிலீஷையும் தவிர்த்து நீங்க எந்த ஒரு லாங்குவேஜையும் நாங்க நடத்த போறதே கிடையாது. ஸோ இந்த டெசிஷன் வந்துட்டு ரொம்ப ஃபார் சைட்டடான டெசிஷன். ஏன்னா இதே மாதிரியான 2 லாங்குவேஜ் ஃபார்முலாவை தான் முக்காவாசி இருக்கக்கூடிய டெவலப்டு கண்ட்ரீஸும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப மோஸ்ட் கண்ட்ரீஸ் வந்துட்டு மேக்சிமம் கண்ட்ரீஸ் வந்துட்டு 1 லாங்குவேஜ் ஃபார்முலா, அதாவது அவங்க தாய்மொழியில பேசுறது மட்டும்தான் பிரைமரி ஸ்கூல்ல அப்படின்னு வச்சுப்பாங்க. இதுவே மிடில் ஸ்கூல் அப்படின்னு வரக்கூடிய சிச்சுவேஷன்ல தான் ஒரு லாங்குவேஜுக்கு மேல வந்துட்டு இருக்கக்கூடிய லாங்குவேஜ். இப்ப என்னோட தாய்மொழி தமிழ் அப்படின்னா நான் மிடில் ஸ்கூலுக்கு போகும்போது நான் எக்ஸ்ட்ராவா ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அது என்னவா தான் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷா தான் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ராவா நான் லேர்ன் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் கூட மாடர்ன் மோஸ்ட் கண்ட்ரீஸ்ல என்னவா இருக்காதுன்னா இம்போஸ் பண்ண மாட்டாங்க. வாலண்டரியா நீங்க இதை எடுத்து படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த வாலண்டரினஸ் உனக்கு என்ன லாங்குவேஜ் பிடிக்குதோ நீ எடுத்து படிச்சுக்கலாங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரேதர் இட் பி லிட்ரேச்சர், சோசியாலஜி, இல்லை இன்டர்நேஷனல் ட்ரேட் எதை பத்தி படிக்கக்கூடிய ஆளா வேணாலும் இருக்கட்டும், அவங்களுக்கு எப்படியும் ஒரு 5-6 லாங்குவேஜ் வந்துட்டு ஓரளவுக்கு அதுல வந்துட்டு நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாடு வந்துட்டு எக்ஸாம்பிளா சொல்லும் போது எப்படி தமிழ்நாடு இவ்வளவுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்குது அப்படின்னு கேட்கும் போது
எந்த கண்ட்ரியை கோட் பண்றாங்கன்னா சிங்கப்பூரை கோட் பண்றாங்க. எல்லா கண்ட்ரீஸுமே வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, எதுக்கு வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது, இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுக்கணுமா இல்ல அவங்க தாய்மொழிக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரும்போது ஜப்பான் அண்ட் சிங்கப்பூர் இவங்க 2 பேரும் தன்னோட லாங்குவேஜ் பாலிசியே ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டூலா யூஸ் பண்ணி சோஷியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அட்டைன் பண்ணவங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுலயுமே சிங்கப்பூர்ல ஒரு பர்டிகுலர் பர்சன் லீ ஹுவான் யூ அப்படிங்கிற ஒருத்தர், ஹி இஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரு எப்படி இங்கிலீஷுக்கும் தன்னோட அதாவது சிங்கப்பூரோட மதர் டங்குக்கும் ஈக்குவலான ஸ்டேட்டஸ் கொடுத்தாரு அப்படிங்கிறது இப்போதைக்கு இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி வந்துட்டு ரொம்ப புத்து பார்க்கக்கூடிய ஒரு சிஸ்டமா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு அண்ணாதுரை சார் கொண்டு வந்த 2 லாங்குவேஜ் மிஷன் பாலிசி மூலமா கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லீ குவான் என் அப்படிங்கிறவரு இன்டர்நேஷனல் லெவல்ல வந்துட்டு சிங்கப்பூர்ல வந்துட்டு இந்த சக்சஸ், சிங்கப்பூர் எப்படி ஒரு சவுத் ஏஷியன் கண்ட்ரி இவ்வளவுக்கு ஒரு டெவலப் கண்ட்ரியா இருக்குன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இஸ் திஸ் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்படிங்கிறது. என்னதான் இவர் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பத்துல இருந்து பிறந்து கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிச்சு கம்ப்ளீட்டா அவரோட ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் எல்லாத்துலயும் இங்கிலீஷ்ல பண்ணியிருந்தா கூட ஹி நோஸ் ஒரு அண்டர் டெவலப்டு இல்ல அன்டெவலப்டு சொசைட்டிக்கு இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல போகணும் அப்படிங்கிற இடத்துல இங்கிலீஷ் அப்படிங்கிறது வைட்டல் அப்படிங்கிறது இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா என்னதான் இங்கிலீஷ் வைட்டலா இருந்தா கூட தான் ஆளக்கூடிய கண்ட்ரி சிங்கப்பூர் அப்படிங்கிறது ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு மொழியும் இந்த இங்கிலீஷுக்கு ஈக்குவலண்டா இருக்கணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணமா இருந்துட்டு, இந்த மாதிரி ஈக்குவலா இருக்கும் போதுதான் ஒரு ஃபேரான காம்படிஷன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே தன்னோட அஃபீஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் தி கண்ட்ரி ஆர் லிங்குவா பிராங்கால வந்துட்டு மலாய், சைனீஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இது எல்லாம், இதுல மலாய், சைனீஸ், தமிழ் இது எல்லாத்தையுமே படிக்கலாம். இதுல இங்கிலீஷ் அப்படிங்கிறது காமன் லாங்குவேஜ். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க உங்களோட தாய்மொழி தமிழா அதை ஃபர்ஸ்டா படிச்சுக்கோங்க. செகண்ட் மொழி காமனா இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிங்க. மலாய் படிக்கிறீங்களா, இங்கிலீஷ் லாங்குவேஜ் படிங்க. சைனீஸ் உங்களோட மதர் டங்கா, நீங்க இங்கிலீஷ் படிங்க. ஸோ உங்க மதர் டங்க்கும் படிக்கணும், இங்கிலீஷும் படிக்கணும். அப்ப காமனான இருக்கக்கூடிய லாங்குவேஜ் தான் அந்த கண்ட்ரியோட அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அண்ணாதுரை சார் வந்துட்டு நேஷனல் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது எல்லா லாங்குவேஜஸையுமே, அதாவது இந்தியால இருக்கக்கூடிய எல்லா அஃபீஷியல் லாங்குவேஜஸுமே வந்துட்டு நேஷனல் நேஷனல் லாங்குவேஜ் ஸ்டேட்டஸ் வந்துட்டு கொடுக்கப்படும். இந்த எல்லா லாங்குவேஜஸுக்கும் எது வந்துட்டு காமனான லிங்க் அப்படின்னு இருக்கோ அதை நீங்க அஃபீஷியல் லாங்குவேஜா கொடுங்க. அப்பதான் இது ஒரு மல்டிலிங்குவல் சொசைட்டியா இருக்கும். இந்த ஹிந்தியை மட்டும் நீங்க அஃபீஷியல் லாங்குவேஜா வைக்கக்கூடிய பட்சத்துல நிறைய டிஸ்பாரிட்டிஸ் கிரியேட் ஆகும் பிட்வீன் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் அண்ட் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள். அப்ப இந்த டிஃபரன்சஸ் கிரியேட் ஆகக்கூடிய சிச்சுவேஷன், நீங்க அஃபீஷியல் லாங்குவேஜை வந்துட்டு நீங்க ஹிந்தியில வைக்கிறீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ஹிந்தியில இருக்குன்னா அதுவே ஒரு இன்ஜஸ்டிஸ் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அண்ணாதுரை சருக்கு ஹி ஃபெல் தட் திஸ் இஸ் அ கிரேட் இன்ஜஸ்டிஸ். அதனால இந்த மாதிரியான ஒரு சிஸ்டமை நான் கொண்டு வர போறது கிடையாது, பர்டிகுலர்லி தமிழ்நாடுல. ஸோ அண்ணாதுரை சார் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தமிழ் இஸ் த மதர் டங். ஸோ அப்ப தமிழ் இஸ் த மதர் டங் அப்படின்னா வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் லெவல்ல லார்ஜர் அமௌண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் பண்ணணும்னா இங்கிலீஷ் வேணும். அதனால நாங்க இங்கிலீஷ் படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்ப யூஎஸ் வந்துட்டு ஒரு நேஷனா ஃபார்ம் ஆச்சோ அதுல 20% பேர் தான் இங்கிலீஷ் பேசக்கூடியவங்க. ஆனா அமெரிக்கா இங்கிலீஷை தான் தன்னோட அஃபீஷியல் லாங்குவேஜா எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அதுதான் ஒரு வேர்ல்ட் லெவல்ல கம்யூனிகேட் பண்ற மாதிரியா இருக்கக்கூடிய சிச்சுவேஷனால. அப்ப சிங்கப்பூரோட ஜஸ்டிபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க சிங்கப்பூரோட பாப்புலேஷன் மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் வந்துட்டு சைனீஸ் பாப்புலேஷன். ஆனா அவர் சைனீஸ் லாங்குவேஜையே அஃபீஷியல் லாங்குவேஜா வச்சிருந்திருக்கலாம். ஆனா அதை மீறி எல்லாருக்கும் எது காமனான லாங்குவேஜா இருக்கோ இங்கிலீஷ்ங்கிறது தான் அஃபீஷியல் லாங்குவேஜாவே வச்சிருந்தாங்க. இதுவே இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது இந்தியால ஹிந்தி பேசக்கூடிய மக்களோட விகிதம் இன்னும் 50% கூட ரீச் ஆகல. ஆனா சிங்கப்பூர்ல சைனீஸ் பேசக்கூடிய பெர்சன்டேஜ் ஆஃப் சைனீஸ் பேசக்கூடிய சிங்கப்பூர்ல பேசக்கூடிய மக்களோட விகிதம் வந்துட்டு 74.2%. ஸோ அப்போதைக்கு இவ்வளோ பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அவர் என்னவே வச்சிருந்திருக்கலாம், சைனீஸே வச்சிருந்திருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் வந்துட்டு நல்லது பண்ணணும், மெஜாரிட்டைசேஷன் வந்துட்டு எல்லாரையும் ஒரு
ஒரு நல்ல ஒரு ஈவனான பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இங்கிலீஷ் அப்படிங்கிறத மதர் டங்காவே ரெகக்னைஸ் பண்ணாங்க. அப்ப எக்ஸ்பர்ட்ஸ் என்ன டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அண்ணாதுரை டு திஸ் டூ லாங்குவேஜ் ஃபார்முலா தான் இன் ஸ்டேட் தமிழ்நாடுவோட டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் குஜராத், மகாராஷ்டிரா இவங்களோட ஃபெர்டிலிட்டி ரேட்ஸா இருக்கட்டும், இல்ல பொலிட்டிக்கல் லெவல்ல பார்கெயின் பண்ணக்கூடிய பவரா இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருந்தா கூட இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு இந்த இந்தியன் பாலிசியில இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டிஸும் இதுல சொசைட்டில இருக்கக்கூடிய இன்இக்வாலிட்டிஸையும் நீங்க பெருசா கண்டுக்கவே இல்லை அப்படிங்க. ஸோ அப்ப அது ரியாலிட்டி செக் இன் தமிழ்நாடு அப்படின்னா என்னதான் நம்ம சிங்கப்பூரோட நம்ம தமிழ்நாடு வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்த்தா கூட தமிழ்நாடோட எஜுகேஷன் ஸ்டாண்டர்டா இருக்கட்டும், இல்ல தமிழ்நாடு குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும், சிங்கப்பூரோட அவுட்கம்ஸ்க்கு நிகரா இருக்கிறதே கிடையாது. அப்ப என்னதான் ரியல் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொழி அப்படிங்கிறதே ஒரு பிரச்சனையே கிடையாது. நம்மளோட மொழி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு பசங்களே எடுத்துக்கோங்களேன். தமிழ் நமக்கு நிறைய பேருக்கு பேச தெரியும், எழுத தெரியும், படிக்க தெரியும். ஆனா அதுல இருக்கக்கூடிய இலக்கணம், இலக்கியம்லாம் நம்ம ரொம்ப பெருசா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கிடையாது. இதுவே இங்கிலீஷ் பயங்கர ஃப்ளூயண்டா பேசுவாங்க. அதுல அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கா, கிராமர், எஸ்ஏ இதுல எல்லாம் ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்குன்னா அதுவும் இருக்காது. ஸோ தேர் இஸ் அ சீரியஸ் ஹேண்டிகேப்ட். எந்த லாங்குவேஜ் எடுத்தாலுமே அதை டீல் பண்றதுல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. அப்ப எந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவன் இங்கிலீஷ் படிக்கிறானா, தமிழ் படிக்கிறாங்கிறது கனவு கிடையாது. கால்குலேஷன்லயே கிடையாது. அவங்க எதுலயுமே ஒரு கமாண்ட் இருக்க மாட்டேங்குது. இதுவே ரொம்ப பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இப்ப இருக்கக்கூடிய டீச்சிங் சிஸ்டம்ல எஜுகேஷன் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷனல் ஈகோ சிஸ்டம்ல நீங்க என்ன பண்ண வரணும் அப்படின்னா சேஞ்சஸ் கொண்டு வரணும். அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல எது வீக்னஸா இருக்கு, எது ஸ்ட்ரென்த்தா இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த டூ லாங்குவேஜ் ஃபார்முலாஸ், ஏன்னா 2 லாங்குவேஜ்லயும் ஒரு ஸ்ட்ராங் இல்லாத பசங்க எப்படி ஒரு 3வது லாங்குவேஜ் படிச்சு இது அதுல இன்னும் ஸ்ட்ராங். ஸோ அப்ப இந்தியா ஷுட் த்ரோ லைட் நாட் ஒன்லி ஆன் இந்தியாஸ் எஜுகேஷனல் பாலிசி, ஆனா அஃபிஷியல் லாங்குவேஜ் பாலிசிலேயே நீங்க உங்களோட லைட் வந்துட்டு த்ரோ பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next article is Kesavananda Bharati, a savior of the constitution. சரி, இவர் இறந்து போயிட்டாரு. ஸோ எவ்ரி ஒன் நோஸ் கான்ஸ்டியூஷன் பாலிட்டி புக்ல படிக்காம இருந்திருக்க மாட்டோம். 1973ல நடந்த கேசவனந்த பாரதி கேஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இந்த கேசவனந்த பாரதி கேஸோட ஒன் பர்சன், இந்த கேசவனந்த பாரதி யாருன்னா this particular person, இவர் வந்துட்டு இறந்து போயிட்டார். இந்த கேசவனந்த பாரதி கேஸ் இஸ் கம்ப்ளீட்லி a 13 judge bench case. இவங்க தான் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதே கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஒரு கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும் போது பார்லிமெண்ட்டுக்கு தான் கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்றதுக்கு பவர் இருக்கு. சரி, அப்ப கான்ஸ்டியூஷன்ல என்னத்தை வேணாலும் அமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட போது கேசவனந்த பாரதி கேஸ்ல தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கான்ஸ்டியூஷன்ல நீங்க அமெண்ட் பண்ணலாம், ஆனா நீங்க அமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆர் பேசிக் ஃபீச்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இந்தியா இஸ் அ செக்யூலர் கண்ட்ரி, அது அஃபெக்ட் பண்ணக்கூடாது. இந்தியா இஸ் அ ஃபெடரல் கண்ட்ரி, அது அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ப இந்த வேர்டிக்ட் வேற என்னத்தையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் போடக்கூடிய லாஸ் எல்லாத்தையும் ஜுடிஷியல் ரிவ்யூ நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் இவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க. பிளஸ் எந்தெந்த மாதிரியான பிரான்ச்சஸ் ஆஃப் கவர்னன்ஸ் இருக்கோ இது எல்லாத்துக்கும் ப்ராப்பரான செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி a 13 bench bunch. ஆனா நிறைய இடத்துல இவங்க டெமோக்ரஸியை வித்ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இல்லாத மாதிரியான ஜட்மெண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல 3 ஜட்ஜஸ் இருந்திருப்பாங்க. ஜேஎம் ஷேலத், ஏஎன் கோவர், கேஎஸ் ஹெட்ஜி அப்படிங்கிற இவங்க 3 பேரும். இவங்க 3 பேரும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா ஆகக்கூடிய பிரசிடென்ட்ஸ்ல இருந்தவங்க. ஆனா இந்திரா காந்தி இவங்க 3 பேரையும் வந்துட்டு விட்டுட்டு இவங்களுக்கு அடுத்த இருந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாவே போட்டிருந்திருப்பாங்க. இந்த கேஸ் வெளியில வந்து ஜட்மெண்ட் வந்த கொஞ்ச நாள்லயே கேஸ் நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிருப்பாங்க ஆன் 24th April 1973. இந்த கேஸ் வந்ததுனால தான் ஈவன் டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி இந்தியாவில் டெமோக்ரஸி அண்ட் டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது வந்துட்டு சஸ்டெயின் ஆகிறதுக்கான ரொம்ப பெரிய ரீசனாக இருந்தது. அண்ட் தி லாஸ்ட் ஆர்டிக்கல் தட் வில் ரீட் இஸ் க்ளோஸ் ஓல்டு பவர் பிளான்ட் சேவ் 53,000 crores அப்படிங்கிற ஆர்டிக்கல். சரி, இந்த ஆர்டிக்கல்ல வந்துட்டு திஸ் ஆர்டிக்கல் இஸ் வெரி சிம்பிள். எதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பழமையா இருக்கக்கூடிய தெர்மல் பவர் பிளான்ஸோ இது கிட்டத்தட்ட 11 ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடியதை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் இஸ் ஜஸ்ட் அன் அனலைஸ். ஒருவேளை நீங்க க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா கிளைமேட் ரிசர்ச் ஹாரிசன் அப்படிங்கிறவங்க அனலைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இதுல இருந்து கிட்டத்தட்ட 53,000 கோடி வந்துட்டு மிச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மிச்சமா இருக்கும் அப்படின்னா, நீங்க நிறைய காசை வந்துட்டு இதை ரீப்ளேஸ், ஏன்னா இந்த பர்டிகுலர்
கோல் பவர் பிளான்ட் வந்துட்டு ஏற்கனவே அட்மாஸ்பியருக்கு வந்து டாக்ஸிக். நிறைய கிரீன் ஹவுஸ் கேசஸ் எமிட் பண்ணும். இதுவே ரொம்ப வருஷமாக இதோட டாக்ஸிசிட்டி, அதாவது விஷத்தன்மை வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. பிளஸ் இதை வச்சு நீங்க ரெனியூபிள் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் பண்ண இந்த டாக்ஸிசிட்டி அதிகமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இந்தியா இன்டர்நேஷனல் லெவல்ல நாங்க ஏர் எமிஷன்ஸ்ல வந்துட்டு நாங்க ரெடியூஸ் பண்றோம், கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை ரெடியூஸ் பண்றோம்னு கொடுத்துருக்கக்கூடிய டார்கெட்ஸ் எல்லாம் ரீச் பண்ண முடியாம போயிடும். ஆனா இந்த மாதிரியான ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் கொடுக்கும் போதுதான் கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா 41 கோல் மைனிங் பிளாக்ஸை வந்துட்டு ஆக்ஷனுக்கு விடலாம். ஸோ கோல் வந்துட்டு இம்போர்ட் பண்ணாம இந்தியாவில் இருக்கக்கூடிய கோலையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. when you take this பவர் செக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய எனர்ஜி தாங்க உற்பத்தி பண்றாங்க. ஆனா என்னதான் எனர்ஜி நிறைய உற்பத்தி பண்ணா கூட இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பினான்சியலி ரொம்பவே பிரச்சனையில இருக்காங்க. இதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு ஃப்ரீ பவர் கொடுக்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நிறைய இடத்துல வந்துட்டு கரண்ட்டை வந்துட்டு திருட ஆரம்பிச்சுறாங்க. ஸோ என்னதான் நிறைய ஸ்டேட்ஸ் வந்துட்டு அவங்களோட ஆக்சுவல் ரெக்குயர்மெண்ட்ஸை விட ஜாஸ்தியான எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணா கூட அவங்களால ரொம்ப பெருசா ப்ராஃபிட் பார்க்க முடியாம போயிட்டே இருக்கிறதுக்கான சிச்சுவேஷன். ஸோ இந்த பர்டிகுலர் இந்த மாதிரியான ஒரு ஷட் டவுன் பண்ணுங்கிறத பட்ஜெட் ஸ்பீச்ல ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் எதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியான பொல்யூட்டிங்கான பவர் பிளான்ஸ் இருக்கோ இதை ஷட் டவுன் பண்ணும் அப்படிங்கிறத முன்னாடியே பேசியிருந்திருப்பாங்க. ஸோ அப்ப சர்ப்ளஸா வந்துட்டு கிட்டத்தட்ட 11 ஸ்டேட்ஸ் ஆந்திர பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா அண்ட் வெஸ்ட் பெங்கால் இந்த 11 கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியது முக்காவாசி டிஸ்காம் கம்பெனிஸ் வந்துட்டு பிரச்சனையில இருக்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். பிகாஸ் பொல்யூட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கு அண்ட் திஸ் இஸ் நாட் கிவிங் ப்ராஃபிட் ஃபார் தி கவர்மெண்ட் அப்படின்னு கிளைமேட் ரிசர்ச் ஹாரிசான் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Concur Eyes and press the bell icon for further notifications. Thank you.